வெல்கம் டு மிஸ்டர் தமிழ் டு மிஸ்டர் இங்கிலீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கேன் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கேன் இதுக்கான தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா முடியும் அப்படின்னு வந்துடும். நமக்கு ஆல்ரெடி ஐ வி யூ தே ஹீ ஷி இட் இதுக்கான தமிழ் மீனிங்லாம் தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதோடு சேர்த்து கேன் ப்ளஸ் வேர்ப் ஒன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐ எடுத்துக்கலாம். இங்கே நான் உதாரணத்துக்கு ஸ்பீக் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்திருக்கேன். ஸ்பீக்குங்கிறதுக்கு தமிழில் மீனிங் பார்த்தீங்கன்னா பேசுறது. என்னால் பேச முடியும், ஐ கேன் ஸ்பீக். என்னால் பேச முடியாது, ஐ காண்ட் ஸ்பீக். கேனாட் தான் காண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வந்து என்னால் பேச முடியுமா, கேன் ஐ ஸ்பீக். என்னால் பேச முடியாதா, காண்ட் ஐ ஸ்பீக். என்னால் என்ன பேச முடியும், வாட் கேன் ஐ ஸ்பீக். என்னால் என்ன பேச முடியாது, வாட் காண்ட் ஐ ஸ்பீக் எப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்து வி, நம்மளால் பேச முடியும், வி கேன் ஸ்பீக். நம்மளால் பேச முடியாது, வி காண்ட் ஸ்பீக். நம்மளால் பேச முடியுமா, கேன் வி ஸ்பீக். நம்மளால் பேச முடியாதா, காண்ட் வி ஸ்பீக். நம்மளால் என்ன பேச முடியும், வாட் கேன் வி ஸ்பீக். நம்மளால் என்ன பேச முடியாது, வாட் காண்ட் வி ஸ்பீக் எப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்து யூ, உன்னால் பேச முடியும், யூ கேன் ஸ்பீக். உன்னால் பேச முடியாது, யூ காண்ட் ஸ்பீக். உன்னால் பேச முடியுமா, கேன் யூ ஸ்பீக். உன்னால் பேச முடியாதா, காண்ட் யூ ஸ்பீக். உன்னால் என்ன பேச முடியும், வாட் கேன் யூ ஸ்பீக். உன்னால் என்ன பேச முடியாது, வாட் காண்ட் யூ ஸ்பீக் எப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட் தே, அவர்கள். அவங்களால பேச முடியும், தே கேன் ஸ்பீக். அவங்களால பேச முடியாது, தே காண்ட் ஸ்பீக். அவங்களால பேச முடியுமா, கேன் தே ஸ்பீக். அவங்களால பேச முடியாதா, காண்ட் தே ஸ்பீக். அவங்களால என்ன பேச முடியும், வாட் கேன் தே ஸ்பீக். அவங்களால என்ன பேச முடியாது, வாட் காண்ட் தே ஸ்பீக் எப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட் ஹீ, அவனால் பேச முடியும், ஹீ கேன் ஸ்பீக். அவனால் பேச முடியாது, ஹீ காண்ட் ஸ்பீக். அவனால் பேச முடியுமா, கேன் ஹீ ஸ்பீக். அவனால் பேச முடியாதா, கான் ஹீ ஸ்பீக். அவனால் என்ன பேச முடியும், வாட் கேன் ஹீ ஸ்பீக். அவனால் என்ன பேச முடியாது, வாட் கான் ஹீ ஸ்பீக் எப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்து ஷீ, அவளால் பேச முடியும், ஷீ கேன் ஸ்பீக். அவளால் பேச முடியாது, ஷீ காண்ட் ஸ்பீக். அவளால் பேச முடியுமா, கேன் ஷீ ஸ்பீக். அவளால் பேச முடியாதா, காண்ட் ஷீ ஸ்பீக். அவளால் என்ன பேச முடியும், வாட் கேன் ஷீ ஸ்பீக். அவளால் என்ன பேச முடியாது, வாட் காண்ட் ஷீ ஸ்பீக் எப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்து இட், அதால் பேச முடியும், இட் கேன் ஸ்பீக். அதால் பேச முடியாது, இட் காண்ட் ஸ்பீக். அதால் பேச முடியுமா, கேன் இட் ஸ்பீக். அதால் பேச முடியாதா, காண்ட் இட் ஸ்பீக். அதால் என்ன பேச முடியும், வாட் கேன் இட் ஸ்பீக். அதால் என்ன பேச முடியாது, வாட் காண்ட் இட் ஸ்பீக் எப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இங்கே ஸ்பீக் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துருக்கோம். நீங்கள் வேறு எக்ஸாம்பிள்ஸ் வச்சுன்னு கூட யூஸ் பண்ணலாம். வந்து உதாரணத்துக்கு ரைட் அப்படிங்கிற வேர்டு எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து சிங், டான்ஸ், ப்ளே, என்ன வேர்டு வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் மாற்றி வேர்ட்ஸ் யூஸ் பண்ண உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் நல்லாவே ஆகிடும். வந்து அதனால் நீங்கள் அதிக எக்ஸாம்பிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.